Praise the Lord. Hallelujah. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஒன்றான எங்கள் மெய் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம். இந்த நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எவ்வளவு மகிமையான தேவன் என்பதை நாங்கள் அறிந்து உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவாதிபதி ஆகிய எங்கள் தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயமானவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பில் எங்கள் மீது அன்பு கூர்ந்து எங்களுக்கு எல்லா விதத்திலும் போதுமானவராயிருந்து நன்மைகளை செய்கிறவராயிருந்து அதிசயமானவைகளை நடப்பிக்கிறவராயிருந்து எங்களை கைவிடாமல் காக்கிற கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஜீவாதிபதியாகிய உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மகத்துவங்களை நடப்பிக்கிற உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அதிசயங்களை செய்கிற உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். சதா காலங்களிலும் ஜீவிக்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். சதா காலங்களும் ஆண்டவரே எங்கள் நடுவில் இருந்து எங்களை வழிநடத்தி வருகிற உம்முடைய அநாதி கிருபைகளை நினைத்து ஸ்தோத்திரித்து உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ராஜரீகம் பண்ணுகிற தேவனே, உம்முடைய நாமத்தை நன்றியோடு நான் ஸ்தோத்திரித்து உம்முடைய நாமத்தை துதித்து உம்முடைய நாமத்தை போற்றுகிறேன். ஜீவாதிபதியாகி உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற எங்கள் ராஜாவாகிய தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆவியானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா. நீர் ஒருவரே பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர், அதிசயமானவர், அதிசயமான காரியங்களை செய்கிறவர். அதற்காக உம்மை நன்றியோடு நான் துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் அதிசயமானவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதி, அவர் கிருபை என்றும் உள்ளது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய பாதங்களை முத்தம் செய்து அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியின் நிறைவோடு உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களை தப்பின சிலரை மீதியாக வைக்கவும், உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலே எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே எல்லா விதமான அடிமைத்தனத்தில் எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுத்து உம்மாலே கொஞ்ச நேரம் கிருபை எங்களுக்கு தந்து நடத்தி வருகிறதை நினைத்து ஸ்தோத்திரித்து உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஆவியானவரே, இந்த காலை வேளையில என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் பேசுகிற அடியனுக்கும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாக இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளையிலே உங்களை அன்போடு வணங்கி வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவரும் வல்லவரும் ரட்சிக்கிறவருமாயிருக்கிறார். நாம் தொடர்ந்து இந்த கொஞ்ச நேரம் கிருபையை குறித்து தான் நாம் சிந்தித்து வருகிறோம். இந்த கொஞ்சம் என்கிற தலைப்பிலே சில நாட்களாக தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே வருகிறோம். இந்த நாளிலும் கூட எங்கள் அருமையான தேவன் நம்மை ஆசீர்வதிக்க எண்ணம் கொண்டு நம்மோடு சிந்தனைக்காக என்னாகமம் புஸ்தகத்திலே 27ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை
நாம் வாசிக்க கேட்கலாம். என்னாகமம் 27ஆம் அதிகாரம் 20வது வசனம். யாராவது எடுத்தீங்களா? என்னாகமம் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 20வது வசனம். இஸ்ரவேலின் புத்திரராகிய சபையார் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படியும்படிக்கு உன் கனத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு. பிரியமானவர்களே, இந்த யோசுவா என்கிற மோசேயுடைய வேலைக்காரர், ஆண்டவராகிய கர்த்தர் மோசேக்கு சொல்லுகிறார். 18 நான் வாசிக்கிறேன். கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து அவனை ஆசாரியனாகிய எலியாசாருக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நிறுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவனுக்கு கட்டளை கொடுத்து, இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படியும்படிக்கு உன் கனத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 21வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அவன் ஆசாரியனாகிய எலியாசாருக்கு முன்பாக நிற்க கடவன். அவன் நிமித்தம் அந்த ஆசாரியன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து தும்மீம் என்னும் நியாயத்தினாலே ஆலோசனை கேட்க கடவன். அவருடைய கட்டளையின்படியே அவனும் அவனோட கூட இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் போகவும் அவருடைய கட்டளையின்படியே வரவும் வேண்டியது என்றான். கர்த்தர் மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே யோசுவாவை அழைத்து கொண்டு போய் அவனை ஆசாரியனாகிய எலியாசாருக்கும் சபை அனைத்திற்கு முன்பாக நிறுத்தி அவன் மேல் கைகளை வைத்து கர்த்தர் எனக்கு சொன்னபடியே அவனுக்கு கட்டளை கொடுத்தான். கர்த்தர் தனக்கு சொன்னபடியே அவனுக்கு கட்டளை கொடுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த யோசுவா ஒரு நல்ல ஒரு கர்த்தருடைய வேலைக்காரனாக, பணிவிடைக்காரனாக, துணையாளனாக மோசேக்கு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்பானவர்களே, யோசுவா என்றால் மீட்பு என்ற அர்த்தம். இவனுக்கு இன்னொரு பெயரும் இருக்கிறது, ஓசேயா என்கிற பெயரும் இருக்கிறது. அது என்னாகமம் 13ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கே இருக்கிறது. எப்ராயிம் கோத்திரத்தில் நூனின் குமாரன் ஓசேயா என்று இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக மோசே இவனை கனம் பண்ண நினைத்த அந்த வயது 40 வயது. உபாகமம் 34ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். உபாகமம் 34 வசனம் 9. மோசே
நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேயுக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். அன்பானவர்களே, இந்த மோசே கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக கர்த்தர் தனக்கு சொன்னபடி யோசுவாவின் மேலே கைகளை வைத்து அவனை கனம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே ஒரு குறிப்பிடப்படுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், கர்த்தர் மோசேயை நோக்கி ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா. ஆகவே தேவனாகிய கர்த்தர் ஊழியத்தின் பாதையிலே ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் நியமிக்கிற போது, ஏற்படுத்துகிற போது வித்தியாசமான காரியங்கள் நடக்கும். இந்த யோசுவாவை ஏன் ஆண்டவர் பிரத்யேகமாக உன் கணத்திலே கொஞ்சம் அவனுக்கு கொடு என்று சொல்லுகிறார் என்றால், இந்த கணம் என்பது தேவனால் கொடுக்கப்படுகிற கொஞ்ச நேரம் கிருபையாயிருக்கிறது. கணம் என்பது நாம எடுத்துக் கொள்ளுவது அல்ல, அது தேவனால் கொடுக்கப்படுகிறது. எந்த மனுஷனையும் உயர்த்துகிறவர் தேவன், கனப்படுத்துகிறவர் தேவன். ஆகவே இங்கே ஆண்டவராய் பார்த்து மோசேயோடு சொல்றார், உனக்கு இருக்கிற கனத்திலே கொஞ்சம் கனத்தை யோசுவாவுக்கு கொடு என்று சொல்லுகிறார். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவனுடைய பிள்ளைகள் தேசத்திலே, பூமியிலே கனம் பெற்றவர்களாக விளங்க வேண்டும். அப்படி கனம் பெற்றவர்களாக விளங்க வேண்டும் என்றால், கொஞ்சம் கனத்தை யோசுவாவுக்கு கொடு என்று மோசேயோட கர்த்தர் சொல்லுகிறார் என்றால், அந்த யோசுவா எப்படிப்பட்டவனாய் இருந்திருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டியது இருக்கு. அன்பானவர்களே, நம்முடைய குடும்பம் கனம் பெற்ற குடும்பமாக, நம்முடைய சபை கனம் பெற்ற சபையாக இருக்க வேண்டுமானால் சில காரியங்களை ஒரு தனிப்பட்ட மனிதன் செய்யணும். கனத்தை நாம் சம்பாதித்துக் கொள்ளுகிறது அல்ல, கனம் தேவனாலே கொடுக்கப்பட வேண்டும். அப்படிதான் வேதத்திலே நாம் படிக்கிறோம். இயேசு கிறிஸ்து யோவானை கொண்டு சொல்லுகிறார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். இந்த வசனத்தை வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 26வது வசனம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன் ஆனால் என்னை பின்பற்ற கடவுள். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனப்படுத்துவார். ஊழியம் செய்யணும். ஊழியம் என்றால் பல விதத்தில் சொல்லலாம். வேலை என்று சொல்லலாம், சேவை என்று சொல்லலாம். இது தியாகத்தோடு செய்கிற ஒரு சர்வீஸ், சமூக சேவை. ஆகவே ஆண்டவர் சொல்றார், ஒருவன் எனக்கு வேலை செய்தால், வேலைக்காரனாயிருந்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். சில நேரங்கள்ல சில இடங்கள்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆதியிலிருந்து சபையில் இருக்கிறேன் பாஸ்டர்,
எங்களை பாஸ்டர் மதிக்கிறதே இல்லை, அவர் எங்களை கனம் பண்றதே கிடையாது, எங்களை துச்சமா நினைக்கிறாரு, அப்படியெல்லாம் சொல்லுவார். நம்ம கேட்டு நம்ம சொல்லி கனத்தை வாங்குவது தேவனுடைய சித்தம் இல்லை. கனம் என்பது தேவனாலே கொடுக்கப்படுகிறதான ஒரு விலையேற பெற்ற வரமாக கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே ஒரு மனிதன் கனத்துக்குரியவனாக மாறுவதும் கனவீனத்திற்குரியவனாக மாறுவதும் ஒரு மனுஷனாலே அல்ல, தேவனாலே அவனவன் செய்கையினாலே இருக்கிறது. நான் கனம் பெற்ற ஒரு மனிதனாய் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு அநேக பகுதிகள் நமக்கு தேவையாயிருக்கிறது. இந்த யோசுவா கனம் பெற்றவனாய் இருந்ததற்கு மோசேயினாலே கனம் பண்ணப்படும்படியாக பிதாவினாலே தேவனாலே அறிவுறுத்தப்படுவதற்கு சில காரணங்கள் இருக்கிறது. நம்பர் 1, நம்ம சிந்திக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 13வது வசனம். யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி, அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்று. நல்லா கவனிக்கணும். யோசுவா அமலேக்கையரோடு யுத்தம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த இது சப்ஜெக்ட் தான், புது சப்ஜெக்ட் கிடையாது. மோசேயின் கைகள் உயர்ந்திருக்கும் போது இஸ்ரவேலர்கள் ஜெயங்கொள்ளுகிறார்கள், முன்னேறி போகிறார்கள். மோசேயுடைய கைகள் தளர்ந்து போகும்போது அமலேக்கையர் முன்னேறுகிறார்கள். அப்பொழுது ஊரும் ஆரோனும் மலையின் மேலே மோசேக்கு கீழாக ஒரு பெரிய பாறாங்கல்லை வைத்து அதன் மேலே மோசேயை உட்கார வைத்து ஊரும் ஆரோனும் அவன் கைகளை தாங்கிக் கொண்டார். மோசேயுடைய கைகள் உயர்ந்திருக்கும் போது இஸ்ரவேலர்கள் யுத்தத்திலே முன்னேறினார்கள். அப்படி முன்னேறின அந்த சந்தர்ப்பத்திலே தான் ஆண்டவர் இந்த மோசே மூலமாக யுத்தத்தில் நிறுத்தப்பட்ட யோசுவா அமலேக்கை ஜெயிக்கிறான் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த அமலேக்கியரை முறியடித்த ஒரு முக்கியமான இடம் யோசுவாவினிடத்தில் இருக்கிறது. தன் எஜமான் அனுப்பின அந்த யுத்த காரியத்திலே தலகத்தனாக நின்று அமலேக்கை முறியடித்து இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொண்டு வருகிறவனாயிருந்தான். அப்படி என்றால் யோசுவா யுத்தத்தில் வல்லவனாயிருந்தான். ஒரு மனுஷனுக்கு கனம் வருவது தன் எஜமான் தன்னை முன்னிறுத்தி அனுப்புகிற காரியத்திலே புறமுதுகு காட்டாமல் வீறு கொண்டு மாறு கொண்டு நின்று ஜனங்களை ரட்சிக்கிறதற்கு எந்த ஒரு மனிதன் திறப்பிலே நிற்கிறானோ அவன் தேவனால் கனப்படுத்தப்படுகிறான். ஆகவே அமலேக்கையர் விஷயத்திலே மோசே யோசுவாவை முன்னிறுத்தி யுத்தத்தை நடப்பித்த போது யோசுவா
அமலேக்கியரை முறியடித்து இஸ்ரவேலுக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். இதே ஒரு சம்பவத்தை நீங்க 1 சாமுவேல் 13-14 அதிகாரத்திலே பார்க்க முடியும். 10 அதிகாரத்திலே அபிஷேகம் பெற்று வேறு மனுஷனான சவுல், 11 அதிகாரத்திலே இஸ்ரவேலருக்கு எதிரிகளாயிருந்த பெலிஸ்தியரை முறியடித்த போது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறான். பிறகு சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்னதை சாமுவேல் சொன்னதை சவுல் செய்யாதபடியினாலே அவன் ராஜா ஸ்தானத்திலிருந்து தள்ளப்படுகிறான். காரணம், தன் பேர் பிரஸ்தாபத்துக்காக ஒரு ஜெயஸ்தம்பத்தை நாட்டினான். எப்படி நீ கட்சிக்காரங்க கிராமமா அவங்க கட்சி கொடிய நாட்டுறாங்களோ அது போல அவன் நாட்டுகிறான். பிறகு என்ன நடக்கிறது? சாமுவேல் சொன்னதை செய்யாமல் சாபத்தீடானதை தேசத்திலே கொண்டு வருகிறான். அதை அவன் ஒத்துக்கொள்ளாதபடியினாலே, ஜனங்கள் மேலே பழியை போட்டதினாலே, அங்கே சவுலை பார்த்து சாமுவேல் சொல்லுகிறார், சர்வாங்க தகன பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் நினத்தை பார்க்கிலும் உத்தமம் மிகவும் முக்கியம் என்று சொல்லுகிறார். அப்படி அவன் செய்யாத போனபடியினால் அவனை கர்த்தர் விட்டு விலகினார் என்று சாமுவேலுக்கு தெரிந்து புறப்பட்டு போகும்போது தீர்க்கதரிசியாகிய சாமுவேலின் சால்வையை 2 கிழிக்கிறான். உடனே சாமுவேல் சால்வை 2 கிழித்து, உன் ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கினது என்று சொல்லுகிறார். இப்படி இந்த யோசுவா கிட்ட இருந்த ஒரு நல்ல குணம், நல்ல கிருபை, கனம் பெறுவதற்கு தகுதி, யுத்தம் செய்கிறவனாயிருந்தான். இன்னைக்கு யாருக்காவது கனம் பெற்றவங்களா மரியாதை எல்லாரும் கொடுக்கணும்னு நினைச்சோம்னா நம்ம ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். யுத்தத்திலே முன்னால நிக்கணும். கர்த்தருக்காக எழும்பணும். நம்மை சூழ்ந்திருக்கிறவங்க எல்லாரும் நம்மளை பார்த்த உடனே அவங்களுக்குள்ள ஒரு பயம் வரணும். கர்த்தர் இவனோடு இருக்கிறார், கர்த்தர் இவளோடு இருக்கிறாள் என்ற ஒரு சாட்சி ஆகமத்தை கவனிக்க வேண்டும். 2வதாக இந்த யோசுவாவினிடத்தில் இருந்த ஒரு மகிமையான காரியம் என்னவென்றால், யாத்திராகமம் 33 அதிகாரம் 11 வசனம் சொல்லுகிறது, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். நல்லா கவனிக்கணும். ஒருவன் தன் யாத்திராகமம் 33:11 ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார். அவன் பாளையத்திற்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவன் பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். இங்க அவனுக்கு ஒரு கேட்டகரி கொடுக்கப்படுகிறது. மோசேயினுடைய பணிவிடைக்காரனாகிய யோசுவா. முதல்ல பார்த்தோம், முன்னாடி நின்று யுத்தத்தை நடப்பித்து இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கிற ஒரு ரட்சகனாக மீட்கிறவனாக யோசுவா இருக்கிறான். மோசேயுடைய வார்த்தையை அல்லத்தட்டாமல் மோசேயுடைய வார்த்தையை கனம் பண்ணி யுத்தத்திலே ஜெயிக்கிறவனாய் இருக்கிறான். 2வது பார்க்கிறோம், ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். பாருங்க, 17 அதிகாரத்துல ஜெயத்தை கொண்டு வர்றவன் 33 அதிகாரத்திலே ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். இந்த நாட்களிலே ஒரு பேய் போனா பாட்டு பாடி ஆராதனை எடுத்துட்டா
அவங்க சபையில குழப்பங்களையும் பிரிவினைகளையும் உண்டாக்கி தனக்குத்தானே ஒரு ஜெயஸ்தம்பத்தை நாட்டிக்கொண்டு தாந்தோணித்தனமாக போய்விடுகிற நிறைய பேர் இருக்கிறாங்க. போறவங்க சும்மா போறதில்ல, சபையையும் உடைச்சிட்டு போறாங்க. சரி, அப்படிதான் போறாங்க, சந்தோஷமா இருக்கட்டும் நினைச்சாலும் போற இடத்துலயாவது அவங்க தனிப்பட்ட விதத்துல செய்தாலும் அல்லது இன்னொரு ஊழியக்காரன் கீழே இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில நிலையற்றவர்களாக அலைந்து திரிகிறவர்களாக இருப்பார்கள் என்பதுதான் சத்தியம். ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேலருக்கு ஜெயம் கொண்டு வந்து கொடுக்கிற யோசுவா தனக்குத்தானே ஒரு ஜெயஸ்தம்பத்தை சவுலை போல நாட்டாமல், வார்த்தைகளை புரட்டாமல், பழியை ஜனங்கள் மேலே போடாமல், கர்த்தருக்கு முன்பாக மோசேயனுடைய பணிவிடைக்காரனாயிருக்கிறான். He was servant of Moses. மோசேயனுடைய பணிவிடைக்காரனாயிருந்தான். ஆனா இன்னைக்கு அப்படி யார் இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சிந்திக்கணும். கனம் நம்ம தேடி போறதில்ல, கனத்தை நம்ம தேடி பணம் கொடுத்து வாங்கிறது அல்ல. கனம் என்பது தேவனால் கொடுக்கப்படுகின்ற ஒன்று. ஆகவே சபையில இருக்கிற விசுவாசிகளானாலும் உடன் ஊழியக்காரர்களானாலும் பாஸ்டர் உங்களை கனம் பண்ண வேண்டாம். நீங்க அதுக்கு தகுதியாயிருந்தா கர்த்தரே உங்களை பாஸ்டர் கிட்ட சொல்லி அவனை என் ஸ்தானத்திலே இந்த இடத்துல நிறுத்தி அவனை கனம் பண்ணுன்னு சொல்லுவார். அப்படி சொல்லாம செய்தால் விளைவுகள் நிறைய இருக்கு. ஆகவே சபையாராகிய நமக்கு முன்னாலே வந்தோம், ஆதியில இருந்தோம், நாங்க ஆரம்பம் நாங்க தான் அப்படின்னு சொல்றது கனம் அல்ல. ஆரம்பத்துல இருந்த நீங்க எப்படி இப்ப இருக்கிறீங்க? அந்த ஜபங்கள் இருக்குதா? அந்த வேத வாசிப்புகள் இருக்குதா? சுவிசேஷம் அறிவிக்கிற அந்த கிருபை உங்களை விட்டு பிரியாது இருக்கிறதா என்று நாம் சிந்திக்க வேண்டும். அங்கோட 10 வருஷம் ஒரு ஊழியக்காரன் கையில அடங்கி இருந்தேன். ஆண்டவர் எனக்கு சொன்னாரு, ஒரு தாயின் கர்ப்பம் ஒரு குழந்தைக்கு 10 மாசம் எப்படி அவசியமோ அப்படி இந்த ஊழியத்துல உனக்கு அனுபவம் அவசியம். வேலை வரும்போது நான் உனக்கு சொல்லுவேன்னாரு. நான் அடங்கி இருந்தேன். 91வது வருஷம் செப்டம்பர் மாதம் உபவாசித்து ஜெபம் பண்ணும் போது இந்த காரியங்கள் என் மனதில் தேவனுடைய சமூகத்தில் வைத்தேன். பாருங்க, எனக்கு முன்பாக 3 கலர்ல நீதி 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 என்று வந்தது. முதல்ல சிவப்பு கலர்ல தரிசனத்துல பார்த்தேன், நீதி. 2வது மஞ்சள் கலர்ல பார்த்தேன், நீதி. 3வது பேரட் கிரீன் கலர்ல பார்த்தேன், நீதி. இதுக்கு என்ன பாஸ்டர் அர்த்தம்னு கேக்குறீங்களா? முதலாவது சிவப்பு, ரத்தம் என்றால் சிவப்பு என்றால் பாடுகளையும் வேதனைகளையும் சோதனைகளையும் சகிக்கிற குணத்தை காட்டுகிறது. 2வது மஞ்சள் எதை காட்டுகிறது என்றால் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுகிறதை காட்டுகிறது. ஆயத்தம், பி ரெடி, நீ ரெடியா இரு. எல்லாவற்றிலும் ஒரு ஆயத்தம். தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கான எல்லா தகுதி அடைகிற ஒரு ஆயத்தம். நீங்க நிறைய பேர் ஆயத்தமே இருக்க மாட்டாங்க. சபைக்கு வர்றது கூட ஒரு ஜெப ஆயத்தம் இல்லாம வருவாங்க. வேதம் வாசிக்காம வருவாங்க. எங்க வந்து உட்கார்ந்து பிரசங்க நேரத்துல பாஸ்டர் என்னதான் குத்தி குத்தி பேசுறாரு,
கண்டிஷனா பேசுறாரு, கடுமையா பேசுறாருன்னு அரிப்பெடுத்துன்னு சொரிஞ்சுக்குவாங்க நிறைய பேர். அப்படி இல்லை. நீ ஜபம் பண்ணிட்டு வந்தா கர்த்தர் உன்னோட பேசுவார் என்பதை விசுவாசிப்ப. வீட்டில் ஆயத்தமாகி வந்தா கர்த்தர் என்னோட இடைப்பட்டார் என்று சொல்லுவேன். அப்படி ஆயத்தம் இல்லாம ஏனோ தானோ என்று சொல்லி ஏதோ வரணும், சபைக்கு வரணும்னு சொல்லி சபையில உட்கார்ந்தோம்னா கர்த்தர் பேச மாட்டார், பேய் தான் பேசும். பாரு, நேத்து தானே உன் மனைவி கிட்ட சண்டை போட்ட, பாஸ்டர் கரெக்டா தெரிந்து பாரு, உன் மனைவி போன் பண்ணி சொல்லிட்டா உன்னை பத்தி, பேய் பேசும். எங்க பிரசங்கம் பண்ணி முடிஞ்சவன வீட்டுக்கு போய், நேத்து நம்ம சண்டை போட்டது, நான் உன்னை அடிச்சதெல்லாம் பாஸ்டர் கிட்ட சொல்லிட்டியா? அப்படியே ஒரு பிட்டு விடாம பிரசங்கத்துல சொல்றாரு. எனக்கு எவ்வளவு பெரிய கேவலம் சொல்லி மனைவி கிட்ட சண்டை போடுவான், அல்லது மனைவி புருஷன் கிட்ட சண்டை போடுவான். நம்ம பேசிக்கிறது எப்படி பாஸ்டருக்கு தெரியும்? ஹலோ, பாஸ்டருக்கு தெரியாது. பாஸ்டரோட கூட கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார், பேசுவார். பிலேயாம் சபிக்க போனான். கர்த்தர் பிலேயமுடைய வார்த்தைகளை என்ன பண்ணிட்டார்? சாபத்தை ஆசீர்வாதமா மாத்திட்டார். காரணம், அங்க இருக்கிற ஜனங்க ஆயத்தம், சபையில ஆயத்தம், மக்களுக்கு ஆயத்தம். எந்த விசுவாசிங்க ஆயத்த கூட்டத்துக்கு வர்றாங்க? காத்திருப்பு கூட்டத்துக்கு வர்றாங்க. காத்திருப்பு கூட்டத்துக்கு வந்தாதானே கர்த்தர் உங்ககிட்ட பேசுவாரு. மறுநாள் சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு வந்தாதானே ராபோஜன் எடுக்கும் போது கர்த்தர் உனக்கு பெலனை தருவார், சுகத்தை தருவார், ஆரோக்கியத்தை தருவார். அப்படி வரமாட்டாங்க, சொரக்காயங்களை வெட்டின்னு இருப்பாங்க. கனப்படுத்தி இருக்கிற ஒரு சிலரை ஊழியத்திற்கு என்று லே பாஸ்டர்ஸ் சொல்லி யார் வர்றாங்க? வர்றவங்க தான் வர்றாங்க. மற்றவங்க யார் வர்றாங்க? பாட்டு பாடுறது கூட அந்த காத்திருப்பு ஜபம் முடிச்ச பிறகு வர்றாங்க பாட்டு பாடுறவங்க. எப்படி கர்த்தர் பேசுவாரு? கர்த்தர் எப்படி இடைபடுவாரு? கர்த்தர் எப்படி உன்னை ஆசீர்வதிப்பாரு? லிசன் மீ ஈச் அண்ட் எவ்ரி ஒன். நான் வரமாட்டேன், ஆனா கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கணும். என்ன கர்த்தர் என்ன உன் வீட்டு அடிமையா? உன் காலுக்கு செருப்பா? எப்படி பேசுவார் கர்த்தர்? அப்ப எது ஆண்டவர் பேசினாலும் வேணுக்கனே பேசுறார். அப்படி ஒரு குடும்பம் எங்கிட்ட நேராவே வந்துட்டாங்க. நேத்து நாங்க சண்டை போடுறது உங்ககிட்ட சொன்னாங்களா? இல்லையாப்பா. இதுல வேற நான் மொபைல் எடுத்து மிஸ்டு கால் கொடுத்திருக்கிறாங்களா, டயல் பண்ணி இருக்கிறாங்களா, அந்த காலை காட்டணும். எஸ்டர்டே எடுத்து காட்டி, எங்கேயாவது உன் மனைவி என் கூட பேசி இருக்கிறது மெசேஜ் இருக்குதா? சரியா, போன்ல தான் பேசல, பாஸ்டர்மா போன்ல இருக்குதா பாத்துக்க. கர்த்தர் பேசுறாருன்னு யாரு விசுவாசிப்பாங்கன்னா ஆயத்தம். ஆயத்தம் இல்லாம கர்த்தர் பேசுவாரு, எப்படி பேசுவார்? ஆயத்தம் வேணும். அதுதான் ஆண்டவர் என்கிட்ட பேசினார். ரெண்டாவது, பேரட் கிரீன்ல டார்க் கிரீன் இல்ல, பேரட் கிரீன்ல நீதின்னு காட்டினார். அது எதை காட்டுதுன்னா, கர்த்தருடைய கரத்துல அடங்கி இருந்தா ஏற்ற காலத்துல தேவன் உயர்த்துவார். உயர்வு எடுத்தவொடனே தலைமையில வந்துல்ல. ஹலோ, 95 96 எங்க மலஜலாதியம் நாங்க குடிக்கல, அந்த ஊழியத்திலிருந்து வந்துட்டு. காரணம், சில ஊழியக்காரங்க நம்ம ஜாதிக்காரனை விட்டு போயிட்டாங்க அப்படின்ன உடனே 7 பேரு காணி கொடுத்தவங்க நிறுத்திட்டாங்க. அந்த 5 பேரு மாத்திரம் வந்து காணிக்க கொடுத்தாங்க. மேல் வீட்டுல இருந்து தக்காளிக்கார் ஜோசப்னு சொல்லுவாங்க அவரை. அவங்க மனைவி எப்பப்போ தண்ணி கஞ்சி தண்ணி வடிப்பாளான்னு பார்த்துன்னு இருப்பான். ஆர்வம் அனுப்புவேன், டேடி வந்து தண்ணி சட்டைய முக்கணுமா, கஞ்சி தண்ணி கேட்கிறார். அந்த பொண்ணு எடுத்து வந்து கொடுப்பா. இப்படி பல மாதங்கள் சும்மா வந்துல்ல. பேரட் கிரீன் என்ன, ஊழியத்தில அவமானங்கள், நிந்தைகள், போராட்டங்கள் இவையெல்லாம் சகிச்சு வந்தாதான் பாஸ்பரிட்டி. அதாவது டார்க் கிரீன். டார்க் கிரீன் தான் பாஸ்பரிட்டி. ஆனா
பேரட் கிரீன் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாடுகள், வேதனைகள், சோதனைகள், கஷ்டங்கள், அவமானங்கள், நிந்தைகள் இவைகள் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு வந்து நிலைநிறுத்தப்படுகிற ஊழியம் தான் பேரட் கிரீன். ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அத்தனை வருஷங்கள் அடங்கி இருந்து கர்த்தர் இன்னொன்னு கூட பேசினார். ஒரு தச்சன் கையில மரக்கட்டை எப்படி அழகாக வடிவமைக்கப்படுகிறதோ அதுபோல நீ ஊழியத்திலே வடிவமைக்கப்பட வேண்டும் என்றால் ஒலிக்கும் சுத்தியலுக்கும் உன்னை ஒப்பு கொடுங்க. இரண்டாவது ஆண்டவர் பேசினார், இருசு உடைஞ்சு போனா அதை இணைக்கிறதற்கு கொல்லன் கம்மாளன் அதை நெருப்பில வைத்து சுட்டு சம்டியால அடிச்சு சுத்தியால அடிச்சு இணைக்கிறான். அதுபோல வாழ்க்கையில இருக்கணும். மூன்றாவது ஆண்டவர் சொன்னார், ஒரு காதில் இருக்கிற கம்மலோ தோடோ அல்லது செயினோ ஒரு அழகான வடிவு பெற வேண்டும் என்றால் அது தட்டான் கையிலே கொடுக்கப்பட்ட பொன்னாக இருக்க வேண்டும். கட்டியாக கொடுக்கப்படுகிற பொன்னு தட்டானால அது வெட்டி எடுக்கப்பட்டு புடமிடப்பட்டு அது ஊதுகுழலால ஊதி ஊதி இலக்கமாக்கி அவன் இருதயத்தில் விரும்புகிறபடியான ஒரு பாத்திரமாக ஒரு பொருளாக வடிவமைக்கிறதற்கு தட்டான் கையில் இருக்கிற பொன்னை போல இருக்கணும். அதான் யோபு 23:10 சொல்றார், பொன்னை போல என்னை புடமிட்டாலும் நான் பொன்னாக துலங்குவேன் என்று யோபு சொல்றார். புடமிடப்படும். நான்காவது ஆண்டவர் சொன்னாரு, ஒரு கொசவன் கையில களிமண் போல. இன்னொன்னு ஆண்டவர் சொன்னாரு, ஒரு டெய்லர் துணியை வெட்டி தைக்கிறது போல நீங்கள் வெட்டப்பட வேண்டிய இடம் வெட்டப்பட்டு ஒட்ட வைக்கப்பட வேண்டிய இடத்துல ஒட்ட வைக்கப்பட்டிருந்தாதான் அந்த அழகான டிரெஸ் விலை போகிறது போல ஊழியக்காரன் ஜனங்கள் மத்தியில கனப்படுத்தப்படுவான். இத்தனை இருக்குது, சும்மா வாயில வடை சொல்றது இல்ல, இத்தனை காரியங்களை செய்யணும். இத்தனை காரியங்கள்ல ஊழியக்காரன் கடந்து வரணும், விசுவாசிகள் கடந்து வரணும். அப்பதான் கனம். கர்த்தருடைய பிள்ளைங்க கர்த்தருக்கு உண்மையா தசம்பாகம் கொடுக்கணும், மாயமாலம் பண்ணக்கூடாது. கர்த்தருடைய தசமபாகத்தை ஆற்றியே போடக்கூடாது. நீ பட்டினியா கூட இரு, நீ வியாதிப்பட்டிரு, ஆனா கர்த்தருடைய பங்கை வஞ்சிக்க கூடாது, திருடக்கூடாது, சபை கூட்டத்தை ஒழுங்கை விட்டுவிடக் கூடாது. இப்படி எல்லாம் இருந்தாதான் அந்த கனம் நமக்கு கிடைக்கும். சும்மா கனம் பண்ணல, என்ன பாஸ்டர் மதிக்கல, முதல்ல என்ன மதிக்கல நீங்க சொன்னாவே நீங்க சரியில்லைன்னு அர்த்தம். நீங்க உங்களை மதிக்கிற அளவுக்கு நீங்க நடந்து கொள்ளணும். நான் இப்பவும் சொல்லுவேன், நேத்து கூட தானியேல் எழுப்புதல் ஜப குழுன்னு சொல்லி திருவண்ணாமலையில இருந்து ஒரு குரூப்ல அடிக்கடி என்ன பேச கூப்பிடுவாங்க. அப்ப நான் சொன்னேன், கனம் பெற்றவர்களா இருக்கணும்னா ஒன்னு செய்யணும் பிரதர், ஒன்னு செய்யணும் பாஸ்டர், நம்ம புடமிடப்படணும், சோதிக்கப்படணும். தடியெடுத்தவன்லாம் தண்டல்காரன் மாறி போகக்கூடாது. பாட்டு பாடுறியா அதுல உண்மையாயிரு, ஆராதனை எடுக்கிறியா அதுல உண்மையாயிரு, கொடுக்க உன்னால திராணி இருக்குதா அதுல உண்மையாயிரு. திராணி இருந்தாலும் திராணி இல்லாம போனாலும் மக்கதோனியா சபையாரை போல கொடிய தரித்திரமாயிருந்தாலும் கொடுக்கணும். ஹலோ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நடத்துகிறத பாக்குறேன், போஷிக்கிறத பாக்குறேன். யாருக்கிட்டையும் போன் பண்ணி ஒரு 5000 ரூபாய் கைமாத்தலா கொடுங்கன்னு கேட்கறது இல்லை. அப்படி வாங்கினப்ப நான் கேவலப்பட்டு இருக்கிறேன், அசிங்கப்பட்டு இருக்கிறேன். பாஸ்டர் கொடுத்தா உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஒரு
டைம்ல. அதுல இருந்து நான் விசுவாசிங்கிட்ட கூட கைமாத்தல கூட வாங்கறது இல்லை. ஏன்னா எனக்குன்னு ஒரு டிகினிட்டி, ஸ்பிரிச்சுவல் டிகினிட்டி. மாம்ச டிகினிட்டி எனக்கு வேணாம். ஸ்பிரிச்சுவல் டிகினிட்டி, ஸ்பிரிச்சுவல் ரிலேஷன்ஷிப், ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங்ஸ் எனக்குள்ள இருக்கிறத என் ஜனங்க பார்க்கணும். அதுக்காக தான் பொறுமையா காத்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்பானவர்களே, இந்த கணம் நமக்கு கிடைக்கணும்னா நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான வேலை, கர்த்தர் நிறுத்தி இருக்கிற இடத்திலே யுத்தத்திலே ஜெயிக்கணும். முழங்கால் யுத்தம், வேத வாசிப்பு இருக்கணும். 2வது, யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். புசுக்கு புசுக்குன்னா நாங்க சபைக்கு வரல, இவங்க கொடுக்கல் வாங்கல, பிரச்சனை வந்துடும். பாஸ்டர் கேட்டு கொடுக்கறது இல்ல, பாஸ்டர் கேட்டு வாங்கறது இல்ல. இவங்க கொடுக்கல் வாங்கல, விசுவாசிக்கு பிரச்சனை வந்தா உடனே சொல்லுவாங்க நாங்க சபைக்கு வரல. போய் விசாரிக்கும் போதுதான் அவங்க ஆழம், உயரம், நீளம், அகலம் தெரியும். இப்படி வாங்கினாங்க, இப்படி ஆச்சு, அப்படி ஆச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாதிக்கப்படுறது நீங்க தான். ஏதோ ஒன்னு தூக்கி கல்ல தூக்கி போட்டு போனா பாதிப்பு யாருக்கு தான்? உங்களுக்கு தான், எனக்கு கிடையாது. ஒரு முறை ஒரு சகோதரி இப்படி சொன்னாங்க. 2 சிஸ்டருங்க உட்கார்ந்து ஜெபம் பண்றாங்க. 2 பேரோ 3 பேரோ. பாஸ்டர் இந்த ஜபத்துக்கெல்லாம் வரமாட்டேன்றாரு. பெண் பிள்ளைங்க ஜபம் பண்றீங்க, பாஸ்டர் அம்மா இல்லாம நான் வந்து உட்கார்ந்தேன்னா அது ஒழுங்கினும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர் பிளேம் பண்ணக்கூடாது. பாஸ்டர் ஜபத்துக்கு வரல, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஜப குறிப்பை, ஜப வேலையை நீ தான் செய்யணும். பாஸ்டர் வந்து உட்கார்ந்து உன்னோட ஜபிக்கலாம். பாஸ்டர் ஜபிக்கிற 3 மணிக்கு எழுந்துக்கிற, நீ எழுந்துக்கிறியா? நீங்க எழுந்துக்கிறீங்களா? பாஸ்டர் சில நேரத்துல ராத்திரி எல்லாம் தூங்குறது இல்ல, நீங்க தூங்காம ஜபிக்கிறீங்களா? பாஸ்டர் பாஸ்டர்னு போஸ்டர் ஒட்டக்கூடாது. உனக்குதான் அது கஷ்டம். பாஸ்டருடைய சூழ்நிலைய நீ வந்து பார்க்கணும். வீட்டுல உட்கார்ந்துட்டு ஒரு முழம் வாயை அகலமா திறந்து வாய் இருக்குதுன்னு இஷ்டத்துக்கும் பேசக்கூடாது. தப்பு, பாவம், அது சாபம். நிதானிக்கணும். பேசுறதுக்கு பயம் வேணும். ஊழியக்காரனை பற்றி பேசுறதுக்கு, எந்த சபை ஊழியக்காரனை பற்றி பேசினாலும் ஒரு பயம் வேணும். எந்த ஊழியக்காரனா இரு, பேசத்துக்கு முதல்ல பயம் வேணும். அந்த பயம் தான் இப்ப இல்லவே இல்லை சுத்தமா ஸ்பிரிச்சுவல் பிலீவர்ஸ் கிட்ட. ஆனா பேர் கிறிஸ்தவ சபைகள்ல பாருங்க, அங்கி போட்ட ஆள் வந்தவன அப்படி எழுந்து நின்று கை கட்டின்னு பதில் பேசுறான். என்னடா 1000 பேசினாலும் எதிரில் வந்தவன பயப்படுறான். அந்த பயம் இல்லையே. ஏன்னா அவங்களுக்கு ஹாஸ்டல்ல சேர்க்காம, லெட்டர் கொடுக்காம கெடுத்துருவாரோ, கல்லறையில இடம் கொடுக்காம கெடுத்துருவாரோ, பிள்ளைங்க எதிர்காலத்தை பாதிச்சிருவாரோன்னு பயப்படுறான். உலக பிரகாரமான ஆசீர்வாதத்திற்கு. நாங்க என்ன மாதிரி ஆட்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக திறப்பில நின்னு போராடுறோம். காலையில எழுந்தேன், ஜெபம் பண்ணிட்டு வர்றேன். பொத்தேர்ல இருக்கிற விசுவாசிகளை, காட்டாங்குளத்துல இருக்கிற விசுவாசிகளை, காந்தி நகர்ல இருக்கிற விசுவாசிகளை, ரயில் நகர்ல இருக்கிற விசுவாசிகளை, NS3ல இருக்கிற விசுவாசிகளை, அன்னை ஆராதனாவில் இருக்கிற விசுவாசிகளை, கூடலூர் ஊர்ல இருக்கிற விசுவாசிகளை, காலன்ல இருக்கிற விசுவாசிகளை, கடம்பூர்ல இருக்கிற விசுவாசிகளை, ஏற்கனவே என்கிட்ட ஞானசானம் பெற்று போயிருக்கிறவங்களை, என் மேல கல்ல தூக்கி எரிஞ்சு போனவங்களை அத்தனை பேரையும் நினைச்சு 1/2 மணி நேரம் ஆண்டவர் சமூகத்துல ஜபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம் ஆயத்தமாகி. நீங்க செய்றீங்களா அப்படி? யோசித்து பாருங்க. உன்னை சுத்தி இருக்கிற, நீ இருக்கிற இடத்துல, கடம்பூர்ல இருக்கிற விசுவாசி, கடம்பூர்ல இருக்கிற விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறியா? ஊழியக்காரனுக்காக ஜெபிக்கிறியா? இதுதான் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருக்கிறது. யாருக்காக ஜெபிக்கிற? ட்ரெயின்ல போறேன், ஒவ்வொரு விசுவாசி பேரா சொல்லிக்கிட்டு டங்ஸ் பேசிக்கிட்டே போறேன். பிளைட்ல போறேன்,
விசுவாசிகளை அப்படியே மனசுல வச்சு ஜெபம் பண்ணின்னு போறேன். காலையில ஜெபம் பண்ணி இருக்கிறேன். எங்க சபையில இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் ஆண்டவரே கனி உள்ளவர்களா இருக்கணும், கண் சொருகி போன குருடலா இருக்கக்கூடாது, கனியற்ற அந்தகார கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல கடிந்து கொள்றேன். என் ஜனங்களை ஒவ்வொருத்தரையும் கனி உள்ள விசுவாசிகளா மாற்றுங்க, கனியுள்ள குடும்பங்களா மாற்றுங்க. கனின்னா அன்பு சந்தோஷம் அது இல்ல, கனியெல்லாம் என்ன, பலனுள்ளவர்களாக, பிரயோஜனம் உள்ளவர்களாக, தன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமானவர்களாக, நல்ல வருமானம் உள்ளவர்களாக, நல்ல செழிப்புள்ளவர்களாக, நல்ல நிலையில உயர்த்தப்பட்டவர்களாக, சொந்த வீடு வாசலை உடையவர்களாக மாற வேண்டும் என்கிற அந்த வார்த்தையுடைய பொருள் தான் கனி உள்ளவர்களா இருக்கணுங்கிறது. அதுக்கப்புறம் தான் வர்றேன், பொது ஜபத்துக்கு வர்றேன். நீங்க வர்றீங்களா? அந்த மாதிரி நீங்க எழுந்துக்கிறீங்களா? உடனே பாஸ்டர் என் கூட ஜபித்து வரல. ஏன் உங்க கூட நான் ஜபிக்க வரலாம்? உங்களை எதுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு? உங்களை எதுக்காக ஆண்டவர் ரட்சித்திருக்கிறாரு? உங்களை எதுக்கு ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு? உங்களை எதுக்கு ஆண்டவர் சபையில விசுவாசியா நட்டிருக்கிறாரு? நீ அங்க இருந்து கனி கொடுத்து அந்த சபைக்கும் வருகிறவர்களுக்கும் ஆசீர்வாதமா இருப்பதற்காக. இதை நம்ம செய்யறது இல்லை. நமக்கு பேரு விசுவாசிகள். அவங்க விசுவாசிகள் இல்ல, விச ஊசிகள். இப்படிப்பட்டவங்க சபையை கொன்னுடுவாங்க, சபையை உடைச்சிருவாங்க, ஆத்துமாக்களை அடிச்சிருவாங்க, சபையை மூடிடுவாங்க. இன்னைக்கு எத்தனை சபைகள் மூடப்பட்டிருக்கு தெரியுமா? போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடந்த சம்பவம் யாருக்காவது தெரியுமா? ஒரிசாவில ஒரு ஊழியக்காரனை அடிச்சு ஆராதனை நடத்தின்னு இருக்கும்போது இழுத்துன்னு போய் அனுமார் கோயில்ல வச்சு அவன் வாயில மாட்டு சாணத்தை வச்சு அவ்வளோ துன்புறுத்தி இருக்கிறாங்க. ஜெய் ஸ்ரீராம் சொல்லு. ஊழியக்காரன் அப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டு ஊழியம் செய்யறாங்க. ஊழியக்காரனுடைய போராட்டத்துல முடிஞ்சா தலையிடு, ஹெல்ப் பண்ணு. இல்லையா முடிஞ்சா ஜெபம், இல்லைன்னா பொத்திக்கிட்டு அமைதியா இருக்கணும். அப்பதான் ஆசீர்வாதம். யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். உனக்கு ஒரு கூடாரம் இருக்குது, இயேசுவின் மனதுருக்க ஜப வீடு. இங்க வந்து ஜெபம், சும்மா எதையாகலாம் சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. டைம் கிடைச்சப்பெல்லாம் வாங்க, ஜெபம் பண்ணுங்க. காத்திருப்பு ஜபங்களுக்கு வாங்க, ஜெபம் பண்ணுங்க. சுத்திகரிப்பு ஜபங்களுக்கு வாங்க, ஜெபம் பண்ணுங்க. அமாவாசைக்கு முந்தல் நாள் நடத்துற ஜபத்துக்கு 10 பேர் தான் வர்றாங்க. 52 குடும்பம் இருக்கிறாங்க, 10 பேர் தான் வர்றாங்க. அப்ப பாஸ்டர் மனசு எரியாதா? பாஸ்டர் வேதனை பட மாட்டாரா? உங்களுக்கு வேலை ஸ்தலத்துல வர வேண்டிய இன்கிரிமெண்ட் வரலன்னா எவ்வளவு சங்கடப்படுறீங்க? எங்க விக்டோரியா டீச்சரை கேளுங்க. சத்துணவு டீச்சரை பற்றி சிஎம் பேசலையா, இன்னும் அவங்களுக்கு பணம் ஏத்தலையா, சம்பளம் பென்ஷனு. எத்தனை முறை என்கிட்ட சொல்லி புலம்பி இருக்கிறாங்க. அப்போ பாஸ்டருக்கு புலம்பல் இருக்காதா? விசுவாசிகள் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும், ஆண்டவர் அவங்களை உயர்த்தணும்னு சொல்லி இருக்காதா? ஒவ்வொரு விசுவாசி இன்னைக்கு நீங்க நல்ல நிலையில இருக்கிறீங்கன்னா என் கண்ணீரும் என் ஜபமும் தான். ஊழியக்காரனை வாயில் அவுலா போட்டு மெல்லக்கூடாது. எனக்கு தெரியாது, கர்த்தர் பேச சொல்றாரு, நான் பேசுறேன். ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாத. அதுதான் யோசுவாவுக்கு வந்த கனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வசனம் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. மோசே கிட்ட யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 11வது வசனம் மறுபடியும் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆசிமா அழகா அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுகிறது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்திற்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் மோசேயினுடைய பணிவிடைக்காரன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். யார் வந்து பணிவிடை செய்றீங்க? விசுவாசிங்க தான் பேரு. சபை துடைக்கிறோமா? சபையில பாய் போடுறோமா? சபையில சேரன் போடுறோமா? சபையில டேபிள் துடைக்கிறோமா?
பாஸ்டர் உட்கார்ந்து சேர் துடைக்கிறோமா, புல்பிட்டை துடைக்கிறோமா? பணிவிடை யார் செய்யறான்? அப்படியே சொரக்காய்ங்க மாதிரி நீட்டுறோம் பேச்ச. கர்த்தருடைய ஆலயத்துல பணிவிடை செய்யணும். ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரிய கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவன்னா புருஷன் மேல பிரச்சனை சொல்லி அன்னைக்கு சபைக்கு வராது நின்னுருது. ஆவன்னா மனைவி மேல பிரச்சனை சொல்லி சபைக்கு வராது நின்னுருது. அப்படி உண்மையா மனைவி கிட்ட சண்டை போட்டுக்கிட்டவன் சோறே திங்க கூடாது. மனைவி பொங்குற சோத்தை, அதுதான் சூடு சொர்ணை உள்ள புருஷன். சூடு சொர்ணை உள்ள மனைவியா இருந்தா புருஷன் சம்பாதிக்கிற காசை கையில வாங்கி சோறு பொங்கி வைக்க கூடாது. ஆனா ரொட்டீன் அதெல்லாம் நடக்குமா? ஆனா பாதிப்பு சபைக்கு வருமா? என்ன நியாயம்? தயவு செஞ்சு மாத்திக்கங்க. கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு பிரியாம, ஜபத்தை விட்டு பிரியாம இருங்க. 4 பாட்டு பாடிட்டா பெரிய அப்பாட்டக்கர் கிடையாது. நீங்க ஒரு நாளைக்கு துதி ஆராதனை எடுத்துட்டா பெரிய அப்பாட்டக்கர் கிடையாது. ஆண்டவர் சமூகத்துல தரித்து இருக்கணும், காத்திருக்கணும், ஜபிக்கணும், கதறணும். நானும் பாக்குறேன், நான் ஜபம் நடத்தும் போது ஒரு விசுவாசி கண்ணில் கூட சொட்டு தண்ணி கூட வர்றது கிடையாது. பாஸ்டரே கண்ணீர் விட்டாலும் இந்த விசுவாசி கண்ணில் தண்ணீர் வர்றது கிடையாது. ஒருத்தர் 2 பேர் தான் கண்ணீர் விடுறாங்க ஆராதனைல கூட. மற்றவங்க அப்படியே பேட்டரி கண்ணுங்களை போட்டு திறந்துக்குன்னு கண்ணை உருட்டி பாக்குறாங்க. பாஸ்டர் உட்கார்ந்துக்கிறாரா, நிக்கிறாரா, முட்டி போடுறாரா, அப்படியெல்லாம் பார்த்துன்னு இருக்கிறாங்க. இதெல்லாம் கிடையாது. சபையில வந்துட்டோமா கண்ணை மூடணும், கண்ணை திறக்க கூடாது. என்ன நடந்தாலும் திறக்க கூடாது. பாம்பே உன்னை காலில் கொத்தனாலும் கண்ணை திறக்க கூடாது. ஜபத்துலதான் இருக்கணும். எல்லாருடைய வாயை பார்க்க கூடாது. நமக்கும் தேவனுக்கும் தான் உறவு. ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு சபை மக்கள் பிரியக்கூடாது. உட்கார்ந்து ஆராதிக்கணும். எல்லா ஜபத்துக்கும் வரணும். ஒண்ணு விட்ட சொந்தம், நண்பன், கூட வேலை செஞ்சவன், காது குத்துறான், கம்மல் போடுறான், மொட்டடிக்கிறான், அப்படின்னா லீவ் போட்டு ஓடுறோம். ஆனா சபைக்கு ஏன் வர முடியல? சாக்கு போக்கு சொல்றோம், வேலை வச்சுட்டாங்க. ஆனா அதே யாருக்காவது பர்த்டேன்னா 1 hour பர்மிஷன் போட்டு கூட பர்த்டேக்கு ஓடுறோம். நமக்கு பேரு விசுவாசிகள், நமக்கு பேரு உடன் ஊழியர்கள். நம்ம வெட்கப்பட வேண்டிய விடயம். ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு யோசுவா பிரியாதிருந்தான். மனசளவுல கூட ஆண்டவருன்னு கொடுத்த கலப்ப மேல கைய வச்சுட்டு பின்னால திரும்பி பார்க்காது. விசுவாசம் என்கிற கலப்ப மேல கைய வச்சிருக்கிறியா? பின்னிட்டு பாராது. ஊழியம் என்கிற கலப்ப மேல கைய வச்சிருக்கிறியா? பின்னிட்டு பாராது. ஜபிக்க பாரம் பெற்றிருக்கிறியா? ஜபம் என்ற கல்பையின் மேல கைய வச்சுட்டு திரும்பி பார்க்காது. சபையில இருக்கிறியா? சபை என்கிற கலப்பையில கைய வச்சுட்டு பின்னிட்டு பார்க்காது. சேதம் உனக்கு தான், சேதம் சபைக்கு தான், சேதம் பாஸ்டருக்கு தான். அதனால அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, யுத்தத்துல நிக்கணும், முன்னாடி நிக்கணும். இவன் தான் காட்டி கொடுத்துட்டு ஓடக்கூடாது. யூதாஸ் மாதிரி கட்சியில காட்டி கொடுத்தவன் இருந்தானா நான்கு கொண்டுதான் சத்தான். மறுதளிச்சவன் ஆண்டவர் லுக் விட்டவன, அவனுக்குள்ள ஒரு கிக்கு கதறி கதறி அழுது ஆண்டவர் சமூகத்துல ஒப்புரவாகி மறுபடியும் அந்த முதலான இடத்துல பேதுரு நிக்கிறார். நம்ம நிக்கிறோமா? டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றோம். ஒரு கூட்டம் வச்சா சாப்பாடு போடுறோன்னு சொன்னா அன்னைக்கு இருந்து எல்லா பணிவிடைகளையும் செஞ்சுட்டு இந்த தட்டெல்லாம் நல்லா துணி போட்டு துடைச்சு அடக்கி வச்சுட்டு போகணும். இதுதான் பணிவிடை. நான் ஊழியக்காரங்க டெய்லி முன்னாடி சர்ச்சை வாசல பெருக்கிறேன், தண்ணி அடிக்கிறேன், படிக்கட்டெல்லாம் பெருக்கிறேன், என் வீட்டையும் பெருக்கிறேன், மாவு போடுறேன். நான் ஊழியக்காரன், ஒரு வேலைக்காரனை வச்சுக்கிட்டு வேலை வாங்கலாம் இல்ல. அது இருந்தா ஒரு ஊழியத்துக்கு பயன்படலாம். இந்த உடம்பை வச்சுக்க நான் என்ன பண்ண போறேன்?
தண்டசோறு தின்னுட்டு நான் என்ன பண்ண போறேன்? கர்த்தர் கொடுக்கிறாருன்னு சொல்லி கர்த்தர் துக்கப்படுத்த கூடாது. நம்முடைய ஆக்டிவிட்டிஸ் நம்ம கரெக்டா செய்யணும். ஊழியக்காரன் போஸ்டர் ஓட்டிக்கின்னு சுத்துறது இல்லை. நான் என் வீட்டுக்கு முதல்ல பணிவிடைக்காரனா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேற்று சர்ச்சில் ஃபுல்லா வேலை நடந்தது. அவர் பெருக்கிட்டு மண்ணெல்லாம் எடுத்துட்டு போயிட்டார். மறுபடியும் ஒரு முறை பெருக்க வேண்டியதா இருந்தது. அப்பவும் முடியல. இன்னைக்கு உட்கார்ந்து துடைக்கணும்னா இன்னைக்கு ஆச்சாரிங்க வருவாங்க, அது டஸ்ட் ஆகும். இப்படி கர்த்தருடைய ஊழியத்துல கரிசனையோடு பாரத்தோடு யோசுவா போல திறப்பில நிக்கிற தலகர்த்தர்களாக ஒவ்வொருவரும் இருக்கணும். ஷோகேஸ் பொம்மைங்க மாதிரி வந்துட்டு போறது இல்லை. இது விக்கிரக ஆராதனை கோயில் இல்லை. ஐயரு மாத்திரம் மந்திரம் ஓதுவாரு, மூலஸ்தானத்துல நின்னுக்குவார், அது இல்ல. இது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்கப்பட்ட சபை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்கப்பட்ட தேவனுடைய ஜனங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவைப்பட்ட ஒருத்தர் 2 பேரோ இந்த காரியத்துக்காக அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீதமுள்ள சம்பவங்களை நாளைக்கு நாம் சிந்திக்கலாம்.